அரசாங்க கேரண்டி தர்றான், இது செல்லாமையெல்லாம் போகாது, இது மதிப்பு இல்லாமையெல்லாம் போகாது, அப்படி போனா வேற தந்துருவான், பொறுப்புனா தானே அர்த்தம். நான் பிராமிஸ் என்று பொறுப்பேற்றுக் கொண்டு அறிவித்தாயே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய ரூபாய் செல்லாது என்று சொன்னால் வேற தரணுமா இல்லையா? உன்னுடைய புது நோட்டை அடிச்சு கவலை இல்லை, அந்த புது நோட்டை எனக்கு தர வேண்டுமா இல்லையா? அப்ப கள்ள நோட்டை ஒழிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறான்? ஒரு வீட்டில் கொசு இருக்கிறது, அந்த கொசுவை ஒழிப்பதற்காக வேண்டி கம்மியான டோஸ்ல சில மருந்து ஹிட் இருக்கிறது, அல்லது முனிசிபாலிட்டி மருந்து அடிக்கிறான். அதுக்கு பதிலா ஆளை கூடுற மருந்து அடிக்கலாமா? கொசு இருக்கிறதா, கொசு அடிக்க போகிறேன் என்று மருந்து அடிச்சு ஆம்பளை பொம்பளை குழந்தைலாம் செத்து மடிஞ்சு அதோட சேர்ந்து கொசுவும் செத்தா இது அறிவாளி செய்யற வேலையா? மூடர் சொன்னார மோடிய, அதுக்கு இதுக்கு இதை விட ஒரு உதாரணம் தேவையில்லை. இவ்வளவு ஒரு கிறுக்க, ஒரு மூளையற்றவன் உலக வரலாற்றில் எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு நாட்டிலையும் ஆட்சி இருந்திருக்க முடியாது. இப்படி அறிவித்து உன்னை மக்கள் தேர்ந்தெடு, நீ சர்வாதிகாரியா, நீ ராணுவ தளபதியா, ராணுவ ஆட்சியா? இது மக்களால் தீ வைத்துக் கொண்ட நீ, திருடி விட்டு வீட்டை விட்டு ஓடி போய் இருந்த நீ, உன்னை பிரதமர் ஆக்கினது யாரு? இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் மூலமாக ஓட்டு போட்டு நீ வந்திருக்கிறியே. இந்த ஓட்டு போட்டவன்ட்டெல்லாம் இருக்கிற 10,000க்கு என்ன மரியாதை? 10 லட்சத்துக்கு என்ன மரியாதை? 1 கோடி வச்சிருந்த அதுக்கு என்ன மரியாதை? நாம் பொறுப்புண்டு சொல்ற, ஆனால் பொறுப்பேற்க மாட்டேங்கிற. அப்ப நள்ளிரவு முதல் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வங்கி இயங்காராம். நள்ளிரவு முதல் செல்லாது, நாளையிலிருந்து பேங்க் கிடையாது, நாளை கழிச்சு ஏடிஎம் கிடையாது, சாவும் கிடையாது எல்லாரும். அப்ப உங்கள்கிட்ட உள்ள எல்லா ரூபாயும் செல்லாது, அதுக்கு மாற்றும் கிடையாது அப்படின்னு ஒரு நாடு தான் அறிவித்த நோட்டை செல்லாது என்று அறிவித்தால் தான் பெற்ற பிள்ளையை கொள்வதற்கு தான் சமம். நான் கொடுத்த அக்ரிமெண்டை நான் நிறைவேற்றவில்லைன்னா நாளைக்கு உன்னை எவன் நம்புவான்? இப்ப இந்த 2000 வச்சிருப்பானா? யோசிப்பான். ஆஹா, கவர்னர் உறுதிமொழி கொடுக்கறான், இவங்க உறுதிமொழி தண்ணியில எழுதின உறுதிமொழி, இது எப்ப செல்லாதுன்னு ஆகுமோ? பயப்பட மாட்டானா? அப்ப இனிமேல் என்ன செய்வான்னு கேட்டா பணமா வச்சுக்கிறவே மாட்டான். ஏன்? பொருள்களை வாங்கிக்கிடுவான். பொருளை செல்லாது ஆக்க முடியுமா உனக்கு? தங்கத்தை செல்லாது உனக்கு ஆக்க முடியுமா? நீனா கொடுத்த கேரண்டினால இந்த பேப்பரை செல்லாது அறிவிச்சு விட்ட. இனிமேல் அரிசி செல்லாது, அறிவிச்சா திங்க முடியாது அரிசிய. இனிமேல் பருப்பு செல்லாது, வேகாதா பருப்பு? அடை நோட்டை தானே செல்லான்னு அறிவிக்க முடியும். அப்ப மக்களுக்கு என்ன பயமாச்சுன்னு சொன்னா, ஆஹா, இந்திய அரசாங்கம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாது, அதை நம்பி நம்ம இந்த பணத்தை வைத்திருந்தோமே ஆனால் நம்மை நடுத்தரில் விட்டுவிடும் என்று நினைத்தால் அரசாங்கத்துடைய தங்க பத்திரத்தை வாங்குவானா? இந்திர விகாஸ் பத்திரம் வாங்குவானா? கிசான் பத்திரத்தை வாங்குவானா? அட பேங்க்ல போடுறேன் வை, அதை செல்லான்னு சொல்ல எத்தனை நேரம் உனக்கு? பேங்க்ல போட்டா பாதுகாப்பா? வங்கியில போட்டுவிட்டோம். யாரெல்லாம் 2 லட்சத்துக்கு மேல் போட்டீர்களோ அந்த ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது என்று நீங்க சிரிக்கிறீங்க. நீங்க இந்த கிறுக்கன் மாதிரி இருந்தால் அறிவிக்க முடியாதா? அடே, நீ கொடுத்த கேரண்டியை மீறி செல்லாது அறிவித்த நீ வங்கியில கொண்டு நாங்கள் போட்டாலும் செல்லாது என்று அறிவிக்க மாட்டாயா? அப்ப மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, என்னடா இப்படி ஒரு நாட்டில் வேற நாடு என்ன, வேற நாட்டில் ஏத்துக்கிறோம் இதை, இன்னொரு நாட்டில் இந்திய ரூபா வாங்காத, இந்து ரூபா ஜாமான் வாங்காதீங்க, எப்ப செல்லாது சொல்ல செய்யாது. இந்த மாதிரி எத்தனை கிறுக்கு நாட்டில் அறிவிச்சானுவோ. அடே, ரஷ்யா தெரியுமா உனக்கு? சோவியத் யூனியன். இன்னைக்கு அமெரிக்கா உலக வல்லரசு ஆட்டம் போடுறானே, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு அப்பனா இருந்தவன் யாரு? சோவியத் யூனியன். பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து சோவியத் யூனியன் என்று இருந்தது. அங்க இந்த மோடி மாதிரி ஒரு கிறுக்க இருந்தான், செல்லாண்டு அறிவிச்சு விட்டான். 500 ரூபில்கள் செல்லாது, அந்த நாட்டில் ரூபில்கள் செல்லாதுன்னா என்ன ஆச்சு? கடுமையான விளைவுகள் ஏற்பட்டு மக்கள் பஞ்சம் பசி ஆகி சாப்பாடு கிடைக்காம பெரிய புரட்சி ஏற்பட்டு சுக்குநூறா செதறி போச்சு நாடு. ரஷ்யா மட்டும்தான் இப்ப இருக்குது, சோவியத் யூனியன் இல்லை. பல நாடுகளாக பிரிந்து விட்டது. அர்ஜென்டினா என்றும் அசர்பைஜான் என்றும் அது மாதிரி பல நாடுகளாக அந்த சோவியத் செதறி போய் அமெரிக்கா மட்டும்தான் பெரிய சக்தி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? ரூபா நோட்டு செல்லாதுன்ற ஒரு அறிவுக்கு பின்னால் பயங்கரமான விளைவு ஏற்படும். ஒரு அறிவாளியா இருந்து அதெல்லாம் சிந்திப்பான், ஆய்வு செய்வான். இதனுடைய விளைவு என்ன?
இதனால் என்ன நடக்கும் என்றெல்லாம் சிந்தித்து கானாவில் என்ன நடந்தது, அறிவித்த வடகொரியாவில் என்ன நடந்தது, வடகொரியாவில் இதே மாதிரி அறிவிச்சா காசு இல்ல, மக்கள் 500 1000 செல்லாம என்ன செய்வான், 1000 வச்சுக்கிறவன் என்ன செய்வான். இன்னைக்கு நீங்க படுறீங்களா இந்த அவஸ்தை, இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்க இது நீடிக்குமையானால் அடுத்து மக்கள் புரட்சியில் இறங்குவார்கள். மிகைப்பட்டு சொல்லல, ஒரு எல்லை, ஒரு லிமிட். நாளைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், இருக்கிற 100 ரூபாய் செலவழிப்போம், இருக்கிற 50 ரூபாய் செலவழிச்சு முடிப்போம், 10 ரூபாய் காசு உண்டியல் காசுலாம் செலவழிப்போம் வரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல இல்லைன்னா அப்ப இப்படி எல்லாம் நடந்த வடகொரியாவில் ஒரு சர்வாதிகாரம் படைத்தவன் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறான். நாட்டு மக்கள் கொந்தளிச்ச பிறகு என்ன பண்ணான் தெரியுமா, மக்கள் முன்னாடி தோன்றி மன்னிப்பு கேட்டான். மக்களே, நான் பிழை செய்து விட்டேன், நோட்டை செல்லாது என்று அறிவித்து நான் தப்பு செய்து விட்டேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்தவன் யார் தெரியுமா, இந்த நிதியமைச்சர் தான். இதே உங்கள் முன்னிலையில் அவனை மரண தண்டனை கொடுக்கிறேன்னு சுட்டுக் கொள்றேன், கொண்டு விட்டான். செல்லாது அறிவித்து விட்டு இந்த யோசனை எனக்கு தந்தானே அவனுக்கு மரண தண்டனை. நான் ஒரு அதிபர், எனக்கு தெரியாது, பொருளாதாரத்தை தெரிஞ்சவன் சொல்றான், செஞ்சு விட்டான். இவன் சொல்ல கேட்டு நான் செய்ய போக நாடு நாஸ்தியாகி போய்விட்டது என்று அவன் நிதியமைச்சரை போட்டு தரணும். இப்ப நீ அருண்ஜேட்லி போட போறியா? ரிசர்வ் வங்கி கவர்னர் இருக்காரு, அம்பானியுடைய சகல, அம்பானி சகல தான் ரிசர்வ் வங்கி கவர்னர். எப்படி மெசேஜ் போன்னு பாத்துக்கிறங்க, அவனை போட போறியா? உனக்கு எவன் இந்த யோசனையை சொன்னா? அப்ப இந்த மாதிரி ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுமா, என்ன நடந்த சில நாடுகள்ல இந்த நாட்டு ரூபாய் வச்சு எங்கெல்லாம் செல்லாது அறிவித்தானோ மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, மக்கள் பண்ணது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அதுதான் நம்ம முன்னாடி உள்ள தீர்வு. அப்படிதான் எல்லாம் தள்ளப்படுவார்கள். நீ நினைக்கிற வங்கியில் கொண்டாந்து போட்டுருவாண்டு, இருக்கிற பணத்தை போடுவான், ஏன் அவன் காப்பாற்றணும்ல, இருக்கிற செல்லாத நோட்டை போடுவான், இனி வரக்கூடிய நோட்டை போடுவாங்கிற, செல்லக்கூடிய நோட்டை கொண்டு போடுவான்னு நினைக்கிறேன், நீ போட மாட்டான். என்ன செய்வான், அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது எல்லாம் உடனே எங்க செல்லான்னு அறிவிச்சாங்களே அந்த நாடுகள்ல எல்லாம் டாலரை வாங்கி வச்சுக்கிட்டான், அமெரிக்க டாலரா. இந்திய ரூபா 10,000 சம்பாதிப்பானா, 10,000 ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் வாங்கி வச்சுக்குவான். 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறானா குவைத் தினாரை வாங்கி வச்சுக்கிடுவான், சவுதி ரியாலை வச்சுக்கிடுவான். இந்தியாவில் சம்பாதிச்சு விட்டு அதை வேறு நாட்டு பணமாக மாற்றிக்கொண்டு இந்திய பணம் நினைச்சாங்க எப்படி பேங்க்ல கொண்டாந்து போடுவாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் அம்பானி கொடுத்து என்ன செய்யலாம், அவனை சம்பாதிக்க வைக்கலாம், அவங்க வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணலாம், கடனை தள்ளுபடி பண்ணலாம், பேங்க் ஜேஜெண்ட் ஓடும், பேங்க்ல பணம் போல இருக்கு, மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடிங்காச்சு. எப்ப செல்லாத பிடிங்கிருவ, இனிமே சம்பாதிக்கிறத என்ன செய்வான், இப்படித்தான் செஞ்சான் எல்லா நாடுகளையும். நாடு திவாலாகி போய் பொருளாதார வீக்கம் ஏற்பட்டு உலகத்தில் நாட்டுடைய நாணயத்துக்கு மதிப்பு குறைஞ்சி இப்ப குறைஞ்சுதான் இருக்கிறது. இப்ப 70 ரூபா எதுக்கு, ஒரு அமெரிக்க டாலர் வேணும்னு சொன்னா, ஒரு அமெரிக்க டாலர் வேணும்னு சொன்னா எவ்வளவு கொடுக்கணும், 70 இந்திய ரூபா கொடுக்கணும். அப்ப 70 ரூபா கொடுத்தா தான் $1 கிடைக்கும். அவ்வளவு சரிஞ்சு கிடக்கிறது. அப்புறம் 100 கொடுத்தா தான் கிடைக்கும், அப்புறம் 200 கொடுத்தா தான் கிடைக்கும் சொல்லி இந்தியாவின் பணத்திற்கு மதிப்பற்ற நிலை ஏற்பட்டு வங்கிகளில் பணம் இல்லாம பணத்தை வச்சு வட்டி கொடுக்குற, எங்கள் பணத்தை தொழிலதிபருக்கு வாரி வாரி வழங்குற, எல்லாம் அடி பண்ணி இந்த இருக்கிற பழைய நோட்டு கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு பைய போட மாட்டான், தங்கம் வாங்கி வைப்பான், அவ்வளவான பேன் கார்டு கொடு அந்த கொடுங்கிற, அதெல்லாம் முறையே வாங்க. நீ இந்த மாதிரி பண்ணன்னு சொன்னா வேற மாதிரி வாங்குவான் அவன். அப்ப இனிமேல் தங்கமாக புதிய நோட்டுகள் எல்லாம் தங்கமாக போய் சேரும், வெளிநாட்டு கரன்சியாக சேரும். உன் நாட்டை இன்னும் சொல்ல போனால் இப்பவே பூட்டானுடைய நோட்டை, பூட்டான் ஒரு நாடு, இந்தியாவுடைய எல்லை பிரதேசத்தில் பூட்டானை ஒட்டி இருக்கிற மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு நம்ம கொடுக்கல்வாங்களே இந்திய ரூபாயில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டான்காரனை கூப்பிட்டு உங்க ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் சொல்லி பூட்டான் ரூபாயில வியாபாரம் நடக்குது இந்தியாவுக்குள்ள. இந்தியாவுக்குள்ளேயே பூட்டான் நாட்டு ரூபாய்க்கு தான் வர்த்தகம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை நம்ம நம்ப முடியாது. அப்ப என்னுடைய நாடு அடித்திருக்கிற ரூபாயை நான் நம்பவில்லை, எனக்கு மரியாதை இல்லை என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கா இல்லையா? அப்ப உன்னுடைய எதையுமே நம்ப மாட்டான். அப்ப இந்த கள்ள நோட்டை, கருப்பு பணத்தை ஒழிக்கிறது, கள்ள நோட்டை ஒழிப்பது நோக்கமாக இருந்தால் நீ அவ்வளவு ரூபாயை கொடு, உடனே மாற்றி கொடு, இதை செய்யல. அப்ப கள்ள நோட்டு ஒழிக்கிறது அதே நேரத்தில் ஒளிஞ்சிடும்.
ஒளிஞ்சா மரம் அடிக்கிற பெரிய விஷயமா? இப்ப கள்ள நோட்டை ஒளிச்சு விட்டப்பா, கள்ள நோட்டு ஒளிந்தது, கரெக்ட், ஒளிஞ்சிருச்சு. இனிமே 2000 நோட்டு புது நோட்டு வந்துருச்சு, இதுல நோட்டு வராதா? ரொம்ப ஈஸி. இப்ப நோட்டு இருக்குது, ரோஸ் மில்க் நோட்டு, இதுதான் கள்ள நோட்டு அடிப்பதற்கு ரொம்ப எளிதானது. அது ரொம்ப கஷ்டம். அந்த 1000 ரூபாய் அடிக்க அவ்வளவு சிரமப்படணும், அவ்வளவு டெக்னாலஜி அதுல இருக்கு. பழைய 1000 ரூபாயெல்லாம் அப்படி ஸ்டிப் அடுக்கி வச்சா கூட அழகா இருக்கும், அடுக்க முடியல கடையில, சுருண்டுகிறது அப்படியே. இந்த மாதிரியான ஒரு பேப்பர், அட்டு பிடிச்ச பேப்பர்ல சாயம் போற மட்டமான வண்ணத்தை கலரையும் அடிச்சு இது ஒரு நோட்டுன்னு கொடுத்துருக்கிறிய, இதை கள்ள நோட்டு அடிச்சு நாளைக்கு விட்டான்னு சொன்னா இப்ப நாளை கழிச்சு அதையும் சொல்லாதியா? கள்ள நோட்டு அடிக்க மாட்டானா? அப்ப கள்ள நோட்டு அடிக்கணும் என்று சொன்னால் அது அடிக்காம இருப்பதற்கு ஏற்றவாறு உள்ள ஏற்பாடுகளை செய்யி. ₹1 நாணயத்துக்கு சிங்கப்பூர்ல ₹1 இருக்கு, அதை அடிக்கிறதுக்கு 10 ரூபாய் செலவழிக்கிறான். அது பிளாஸ்டிக் நோட்டு, கள்ள நோட்டுக்காரன் அடிப்பானா? ₹1 10 ரூபாய் செலவழிக்கிறான், நம்ம அடிக்கிறான். நம்ம நாட்டுக்கு எவ்வளவு? 2000 ரூபாய் அடிக்கிற 3000 ரூபாய் செலவாகும். 2000 ரூபாயை கள்ள நோட்டு அடிப்பதற்கு ஆகிற பேப்பர், மை, பிரிண்டிங் சார்ஜ் செலவு என்னவென்று சொன்னால் ₹3.50. ரொம்ப குவாலிட்டியா, உன்னை விட குவாலிட்டி அடிக்க நினைச்சான்னு சொன்னா குவாலிட்டி எடுக்க மாட்டான், அவனே சொல்லிட்டான். அதிகாரியே சொல்லுகிறான், நல்ல நோட்டு என்றால் சாயம் போனா நல்ல நோட்டு. வெக்கமில்லாம சொல்றாங்க. சாயம் போகுதுன்னு நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சாயம் போற மாதிரி தான் அடிச்சிருக்கிறோம். பஞ்சில தண்ணி துடைக்கும் போது சேப்ப மாறினா அது என்னது? நல்ல நோட்டு. சாயம் போகலன்னா கள்ள நோட்டு. சரி, சாயம் போகாம எங்களுக்கு தெரியாதப்ப. அடே, கள்ள நோட்டு அடிக்கிறவனுக்கு என்னென்னத்தையும் அடிக்கிறவனுக்கு நீ வைக்கிற கம்பியெல்லாம் அடிச்சுட்டு வந்துடுறான். சாயம் போற மாதிரி அவனுக்கு கிடைக்காதோ? உங்களுக்கு தான் கிடைக்குமோன்னு கேட்டேன். அடே, கள்ள நோட்டு அடிக்கிறவன் அதையும் செய்வான்.